ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி நாகாஸ் பெர்ஸ்பெக்டிவ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஹொசூரில் இருக்க குணா குகை எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். வர வழியில் நிறையா பேனர்ஸ் இருந்தது, தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எக்ஸிபிஷன் பார்க்க வந்தாச்சு. ஆல்ரெடி லேட்டு தான், நம்ம வந்ததையும் தேடி கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளேயும் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ வர இடத்துல ரொம்ப கூட்டம். ஓகே, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்குறேன். அவ்வளோ கார்ஸ் நிற்கிது, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நிற்கிது அப்படின்ட்டுன்னு. இன்னும் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். வரும்போதே வரவேற்கிற மாதிரி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். நம்ம லைவாக அந்த சவுண்ட்ஸோடு அந்த ஃபீலில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டிவில்ஸ் கிச்சன், சாத்தான் அடுக்கல். நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. ஒரு வழியாக இருந்து வெளியில் வந்தாச்சு. குகை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ட்ரீ, அந்த ஒவ்வால், அந்த சவுண்டு, அந்த லைட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வழியாக காட்டுக்கு வந்தாச்சுங்க. எனக்கு இப்போ ஒரு சாங்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. சூச்சு டிவியில் காட்டுக்கு போகிறோன்னு சுற்றி பார்க்க போகிறோம், அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த மாதிரி இருக்குது காடு. இந்த பாட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கு. எங்களோட சேர்ந்து கொள்ள யாரெல்லாம் வரீங்க, அங்கும் இங்கும் பாரு, நல்லா உத்து பாரு, அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. குதிரையை பாருங்க, நிற்க முடியாமல் நிற்கிற மாதிரியே இருக்கு குதிரை. நல்லா இருக்கு இந்த காடு. இங்கே பாருங்க, ஜல்லிக்கட்டு மாடு எவ்வளோ அழகாக மண்டையை ஆட்டிகிட்டே இருக்குன்னு. பாம்பு. யானையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தந்தம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. தும்பிக்கையெல்லாம் அது விளைக்கிறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரியலாக இருக்குது. நம்ம பூர்வ குடிகள் ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் அப்படியே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டாச்சும் ரியலாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், முதல்ல வாயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பல்லுலாம் சூப்பராக இருக்குது. முதலே பிடிக்காது, ஆனால் இதில் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, ரியலாக. இங்கே தாங்க காட்டுக்குள்ளே மலையில் நனைஞ்ச மாதிரியே இருக்குது. அது பிடரியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ரொம்ப பிடிச்சிருந்தது யானை, அந்த மான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதலையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிமல்ஸில் நல்லா லைவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்துட்டு இங்கே கேரளா ஸ்வீட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேவும் வந்து ஷாப்லாம் வேடிக்கை பார்த்துட்டேவும் நிறையா பேக்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு நிறையா டாய்ஸு, இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே விற்கிறாங்க. ஹோம்மேட் சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க. அப்படியே வந்தோன்னா ஃபேமிலி கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. நிறைய பேர் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கேம்ஸில் வந்து யாருமே வின் பண்ணவே இல்லை. கப்ஸ் நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. அது யாரும் போடவே இல்லை. ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே பேய் வீடு இருந்தது. உள்ளெல்லாம் போனோம்னா நம்ம மொபைலுக்கு ஒரு பேக் கேஸை போட்டுட்டு அப்படியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நிறையா கேம்ஸ் இருக்குது. அப்படியே இங்கே வந்தாச்சு. ஒரு பாலில் 3 சொம்பு அடிக்கணும். 200 ருபீஸ் ஒருத்தர் செலவு பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அடிக்கவே முடியலன்னு காசு போச்சுன்னு போயிட்டார். அப்புறம் உள்ளே வந்தோன்னா நிறையா ராட்டனம்லாம் இருந்தது. நீங்களும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. குழந்தைங்களாம் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. சவுண்டுலாம் முடியல. இங்கே சோட்டா பீம் ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே இந்த புல்லட் பைக்கில் வந்து குழந்தைங்கள்லாம் ஆசையாக ஏறிட்டு இருந்தாங்க. ஏறும்போது நல்லா தான் இருந்தாங்க. இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க, பயந்துட்டாங்க நிறையா குழந்தைங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்து பேசலான்னு பேசுகிறேன். வாய்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டு போனோம். கரகரன்னு ஒரு 6 தடவை சுற்றுச்சு. அதிலே நம்மளுக்கு தலையும் சுற்றிருச்சு. ஓகே போதும், இதோட முடிச்சுக்கலான்ட்டுன்னு ட்ரெயினில் இருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகாஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு சாரி, மன்னிச்சிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.